Hi friends, welcome to our channel. இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சைடு சாதம் கொதிச்சிட்டு இருக்கு. 1/2 கிலோ சிக்கன் நம்ம அதை வேக போட்டுடலாம். இந்த சிக்கனில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, சீரக மிளகு இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். சிக்கன் விசில் வந்துடுச்சுங்க. இப்போ ஒரு வாரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஸ்ப்ரிங் ஆனியன் முட்டைகோஸ் பொரியல் செஞ்சிடலாம். அதுக்கு தேவையானது வரமிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டு அதுலேயே ஸ்ப்ரிங் ஆனியனையும் முட்டைகோசையும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா போட்டு கலந்து விட்டு நல்லா வேக விடலாம். நல்லா வெந்து வந்ததும் தேவையான அளவு உப்பு, துருவின தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டு அதையும் ஒரு 5 நிமிஷம் வச்சு இறக்கிடலாம். இப்போது சூப்பரான முட்டைகோஸ் ஸ்ப்ரிங் ஆனியன் பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு அடுத்ததாக சிக்கன் தொக்கு பார்க்கலாங்க. ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காஞ்சதும் பிரியாணி மசாலாவை போட்டுக்கலாம். அடுத்து ஆனியன், கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுலேயே இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது நல்லா வதக்கி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து அதுலேயே மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 2 ஸ்பூனு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா பொடியும் சேர்த்திக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போது வேக வச்ச சிக்கனை அதில் சேர்த்திக்கலாம். இப்போது எல்லாத்தையும் கலந்து விட்டு நல்லா தொக்கு பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா கெட்டியாக பண்ணி இறக்கிக்கலாம். இப்போது நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இதில் நம்ம மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், மிளகு தூள். அடுத்து தேங்காய் ஒரு 2 ஸ்பூன், துருவின தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விடலாம். இப்போது இறக்குற பதம் வந்துடுச்சுங்க. இப்போது கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நல்லா கலந்து விட்டு இறக்கிடலாங்க. நம்மளோட சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சிம்பிளாகவும் இருக்கும், செம டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ரசம் ரெடி ஆகிடுச்சு. கூடவே 2 முட்டையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. சூப்பராக நம்மளோட லஞ்ச் ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே போல் வித்தியாசமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.